ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தான் நாங்கள் போன டூரில் வந்து கடைசி வீடியோன்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து திருவனந்தபுரத்தில் பத்மநாபன் கோயில் அங்கே போயிருந்தோம். உள்ளுக்கு வந்து அலோடு கிடையாது, அதுவும் போகும்போது வேட்டி தான் கட்டிட்டு போகணுன்னு சொன்னாங்க. அதனால் பசங்களுக்கு துண்டை நாங்கள் கட்டி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஆளுக்கு ஒரு சாரம் மாதிரி ஒன்று வாங்கி அந்த காவி கலரு கருப்பு கலரு அந்த ரெண்டையும் வாங்கி ஆளுக்கு ஒன்றை கட்டிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஏன்னா ஃபேண்ட்டு போட்டு போகக்கூடாது, அங்கே சேரீ போட்டுட்டு தான் போகணும். அப்புறம் வெளியே வந்ததும் வீடியோலாம் எடுத்தோம். ஆனால் அங்கே வச்சு நம்ம பத்மநாபர் ஐயா வந்து செம்மையாக எங்களை செஞ்சு விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏங்கி ஏங்கி அழுதன்லாம் பார்த்துக்கோங்களேன். இந்த கதையை நான் அடுத்த விளாகில் சொல்கிறேன். அடுத்து எடுத்தோடனே லூலு மாலுக்கு போகணுன்னு ஒரே ஆட்டம். அதனால் லூலு மாலுக்கு போனோம். செம்மையாக இந்த கிறிஸ்மஸ்க்காக அவ்வளோ டெக்கரேஷன் இருந்துச்சு. செம்ம கூட்டம். ஒரு இடத்துல கூட உட்கார்றதுக்கு இடம் கிடைக்கலன்னா பார்த்துக்கோங்களேன். அதில் ஒரு பேக்கை பார்த்தேன். அதோடய ரேட்டை பார்த்ததும் அப்பா என்னோடய தலையே செம்மையாக சுற்றிருச்சுன்னு தான் சொல்லணும். 6000. நான் 500ல் பேக் வாங்குறதுக்கே ஐயோ 500டான்னு சொல்லுவேன். அதை பார்த்தோன்னே அங்கே எதுவுமே வாங்கலைங்க. என் பசங்க மட்டும் ஒரு இதில் ஆடணும்னு சொன்னாங்க. அது 1 ஹவருக்கு 300 ருபீஸ் அப்படின்னாங்க. எங்களுக்கு ஷாக்கிங்னா தாங்க முடியல. ஆனால் ஒரே அழுது பிடிச்சி அந்த 1ல் மட்டும்தான் ஏற்றி விட்டோம். வேறு எதுலேயுமே அவங்க ஏறலை. ஆனால் அது 1 மணி நேரம் உள்ளக்க விட்டுருந்தாங்க. ஆனால் அதுவுமே நல்லா ஹெவியாக இருந்துச்சு. நல்லா உட்காந்து விளாடவும் செஞ்சாங்க. 1 மணி நேரம் விளாண்டாங்க. நாங்கள் என்ன பண்ணேன், சும்மா சுற்றிட்டு அதே இடத்துல இருந்து தான் சும்மா சுற்றி பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட் வேறு அதுக்கப்புறம் போகும்போது வந்து ட்ரைவ் பண்ணணும். அதனால் கொஞ்சம் படுத்து தூங்குறேன்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு பெஞ்ச் இருந்துச்சு. அதில் அவங்க என் மடியில் படுத்து தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக எழுப்பி விடவும் அவங்களும் வந்தாங்க. வரும்போது ஒரு ஸ்டோரி புக் வேறு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஆனால் அங்கே ஒரு கடையை பார்த்தேன். எனக்கு அது வாங்கணும்னு ரொம்ப ஆசை தான். ஆனால் அது ரேட்டெல்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து மயங்கியே விழுந்துருவோம். அதுக்காக நம்ம சும்மா பார்த்துட்டு மட்டுமே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாரி பாட்டர் மரம்லாம் இருந்துச்சுங்க. அதை பார்த்து என் பசங்க அவ்வளோ வியந்தாங்க. நானுமே தான். அங்கேயும் டின்னரும் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பத்மநாபன் கோயிலில் என்ன நடந்துச்சுன்னா, நான் என் ஹஸ்பண்டு என் பசங்க எல்லோரும் முதல்ல போயிட்டாங்க. ஏன்னா லேடிஸ் தனியாக ஜென்ட்ஸ் தனியாக தான் விட்டாங்க. ஆனால் அவங்க ஃபஸ்ட்டு போயிட்டாங்க. நான் லேட்டாக தான் போனேன். அதுக்குள்ளே அவங்க வந்து சாமிலாம் கும்பிட முடியாது. ஏன்னா அவ்வளோ கூட்டம், அவ்வளோ வரிசை நின்றுச்சு. என் பசங்களை வச்சுட்டு நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க அவங்க. அவங்க உள்ளே இருப்பாங்க. நான் 3 ரவுண்டு அடிச்சிருக்கேன், என் ஹஸ்பண்ட் 3 ரவுண்டு அடிச்சிருக்காங்க. வெளியே வந்துட்டு ஒரே அழுகு. ஐயையோ தொலைச்சிட்டோம் போல இருக்குது என் ஹஸ்பண்டு அப்படிங்கிற மாதிரி அழுக. அப்படியே அந்த கோபுரத்தை பார்த்து ஆண்டவா இனி ஏன் இப்படி சோதிக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா, அப்போ பார்த்து என் பின்னாடி கை யாரோ வச்சாங்க. வச்சது பார்த்தோன்னே இவங்க தான். இவங்கள பார்த்தோன்னே கட்டி பிடிச்சி ஒரே அழுக. ஏதோ சோதிக்கிறாரு நம்மளை அப்படிங்கிற மாதிரி ஒரே அழுக. என் வீட்டுக்காரங்க ஐயையோ அழாத, எதுக்கு அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தினாங்க. அதை கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிடுச்சோம். அதுக்கப்புறம் வெளியே வந்ததும் போலியும் அடப்பிரதமனும் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் கிளம்பி வந்தோம். அதுக்கப்புறம் இதுதான் இது லெஹங்கா செம்மையாக இருக்குல்ல. ஆனால் உள்ளக்க போய் பார்க்கல, எல்லாம் மூடிட்டாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க.